Hi, this is VR Ravi from Wealth Trader. சூப்பர் ட்ரெண்டும் ஆர்எஸ்ஐயும் கம்பைன் பண்ணி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கான ரூல்ஸ் என்னன்றதையும் பார்ப்போம். ஆர்எஸ்ஐ சூப்பர் ட்ரெண்டு நான் 10-3 வச்சுருக்கேன். ஆர்எஸ்ஐ மட்டும் சைடில் போயிட்டு 60-40. இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ப்ளஸ் ட்ரெண்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். லாங் பொசிஷனுக்கான ரூல்ஸ்: ப்ரைஸ் கிராஷ் அபோவ் சூப்பர் ட்ரெண்ட் ஆர் சூப்பர் ட்ரெண்ட் ஆஸ் ஏ சப்போர்ட். ஆர்எஸ்ஐயில் கிராஷ் 60 ஆர் 60 ஆஸ் ஏ சப்போர்ட். சூப்பர் ட்ரெண்ட் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதில் ஷார்ட் பொசிஷனுக்கான ரூல்ஸ்: ப்ரைஸ் கிராஷ் சூப்பர் ட்ரெண்ட் ஆர் சூப்பர் ட்ரெண்ட் ஆஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். ஆர்எஸ்ஐயில் கிராஷ் 40 ஆர் 40 ஆஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். சூப்பர் ட்ரெண்டை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் ரூல்: ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐயும் அபோவ் 60ல் இருக்கணும், இல்லை 60 சப்போர்ட்டாக எடுத்துருக்கணும். நம்ம பை பொசிஷன் எடுத்துக்கலாம். இதுவே ப்ரைஸ் 40 கட் பண்ணியிருக்கணும், இல்லை 40 ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துருக்கணும். அட் த சேம் டைம் ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி பிலோ க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கணும், இல்லை சூப்பர் ட்ரெண்டை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துருக்கணும். அப்போ நம்ம செல்லிங் பொசிஷன் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம ரிலையன்ஸுக்கு பார்ப்போம். ப்ரைஸ் இங்கே சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐ இங்கே தான் 60க்கு மேலே இருக்குது. இப்போ இந்த கேண்டில் தான் 60க்கு மேலே இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம பை எடுத்துக்கலாம். எக்ஸிட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் தான் நமக்கு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுவோம். எப்போ சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி பிலோ க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐ பிலோ 40 இருக்குது, 40 கட் பண்ணி கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நல்லாவே இறங்கியிருக்கு ப்ரைஸு. இங்கே தான் சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணியிருக்கு, இங்கே 40 ரெசிஸ்டாக எடுத்துருக்கு. இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம். இங்கே சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஆர்எஸ்ஐ அபோவ் 60 இருக்குது, ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக ரெட் கேண்டலாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு கட் பண்ணி மேலே இருக்குது, ஆனால் இந்த கேண்டலில் 47ல் ஆர்எஸ்ஐ இருக்குது. அப்போ இங்கே பை கிடையாது. இங்கே தான் வந்து நமக்கு 60க்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல நமக்கு பொசிஷன் எடுக்கிறோம். இந்த இடத்துல தான் நமக்கு சூப்பர் ட்ரெண்டு கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம க்ளோசிங் பேசிஸில் போகிறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. இங்கே வேணால் அடிஷ்னலாக பொசிஷன் நம்ம ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தான் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கே அபோவ் 60க்கு மேலே தான் இருக்குது. இங்கே வந்து எக்ஸிட் ஆயிருக்கு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இங்கே எல்லாமே இங்கே கட் பண்ணியிருக்கு, கரெக்டாக 60 ரெசிஸ்டாக எடுத்துருக்கு இந்த இடத்துல. அதனால் இந்த இது நம்ம எடுக்க தேவை இல்லை. இங்கே சூப்பர் ட்ரெண்ட் கட் பண்ணியிருக்கு மேலே, ஆனால் 60 பிலோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 60க்கு மேலேயும் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டும் சப்போர்ட்டாக எடுத்துருக்கு. இப்போ இந்த கேண்டலை நம்ம பை எடுக்கலாம். இங்கே எக்ஸிட். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துருக்கு, ஆனால் 60 ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ புரிஞ்சவங்க இந்த இடத்துல எடுக்கலாம், பிகினர்ஸ் தேவையில்லை. இங்கே 40 கட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் 1043 செல்லாக ஸ்டார்ட் பண்ணது 760 தான் வந்து பொசிஷன் எக்ஸிட் ஆகிருக்கு. இப்போ இந்த பொசிஷன் எடுக்கலாமா அப்படின்னா 40க்கு கீழே இருந்ததுன்னா நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். ஐடிசி இது 15 மினிட்ஸில் ஒர்க் ஆகுனாலும் 15 மினிட்ஸ்லையும் ஒர்க் ஆகும், ஹவர்லியுமே ஒர்க் ஆகும். ஹவர்லியில் என்ன ட்ரெண்டாக இருக்கும் அதை மட்டும் இது ஃபாலோ பண்ணி நமக்கு கால்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ஹவர்லி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஆனால் 60க்குள்ளே இருக்குது. இங்கே 60க்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல நம்ம பை எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு கட் பண்ணல. ஆல்மோஸ்ட் பை பண்ணதுலேருந்து
ரூபா அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ட்ரெயிலிங் காஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இது 7-2 இது நாங்கள் யூஸ் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ணுறது. 15 மினிட்ஸில் சேம் ரூல் தான். சூப்பர் ட்ரெண்ட் கட் பண்ணி கீழே இருக்கணும். ப்ரைஸு RSI பிலோ 40 இருக்கணும், இல்லை 40 ரெசிஸ்டாக எடுத்துருக்கணும், இல்லை 40 கிராஸ் பண்ணியிருக்கணும். இங்கே கரெக்டாக ரெசிஸ்ட் ஆகிருக்கு சூப்பர் ட்ரெண்டு, RSIயும் கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே நம்ம செல்லிங் பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். இங்கே இந்த இடம் தான் நமக்கு ப்ரைஸு கிராஸ் பண்ணி சூப்பர் ட்ரெண்டை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் RSI பிலோ 60 இருக்குது. இங்கே தான் 60 கட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பை எடுத்துக்கலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு சூப்பர் ட்ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் 3ஆம் நாள் தான் இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 401க்கு வாங்கினது 417. இப்போ இது கூட நீங்கள் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் மார்க் பண்ண முடியும் தெரியும் அப்படின்னா இன்னும் நீங்கள் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனில் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தனியாகவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவோம். தேங்க்யூ.